நம்ம அரசியலில் ஆரம்பிப்போமே. அரசியலில் திருப்பியும் 1980களிலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கமானவர் திரு மூப்பனார். திரு மூப்பனார் ஐயா அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பர்சன். அவர் நம்முடைய தேசத்தினுடைய பிரதமராகவோ அல்லது குடியரசுத் தலைவராகவோ ஆகியிருக்க முடியும். ஆனால் ஆகலைங்கிறது அது யாருக்கு என்ன உண்டோ அதுதான். அதை தாண்டி அரசியலில் ஒரு மிகப்பெரிய மரியாதை உள்ளவர். சாதாரணமாக எந்த அரசியல்வாதியும் நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா நாம தான் அவங்களுக்கு ஷால் போத்தி ஒரு கிஃப்டெல்லாம் கொடுப்போம். ஆனால் திரு மூப்பனார் ஐயாவை நம்ம கூப்பிட்டா அவர் கிஃப்ட்டை நமக்கு கொடுத்துட்டு போவார். அந்த மாதிரியான இது. நான் என்னுடைய முதல் இரத்த தானம் அவர் தலைமையில் தான் தாம்பரத்தில் நடந்தது. எங்கள் அப்பா லைன்ஸ் கிளப் வழியாக மூப்பனார் ஐயாவை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்திருந்தார். அங்கே பிளட்டு கொடுத்துட்டு அவருக்கு பக்கத்தில் அப்போ ஒருத்தர் வீட்டில் மூப்பனாரோட டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி வந்தேன். எப்போ பார்த்தாலும் பேசுவார். மிஸ்டர் சேகர், என்ன எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்காரு அப்படிலாம் கேட்கக்கூடியவர். வளர்ப்பு மகன் திருமணம் அப்போ கூட என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சேனலில், டிவி சேனலில் இருக்கிறவர் என் ஃப்ரெண்டு. அப்போ அவர் பேசும்போது சொன்னார், சின்ன கேமரா, ஏன்னா தமிழ்நாட்டிலேயே முதல்ல வந்த டெலிவிஷன் கேமரா ஆப்ரேட் பண்ணது நான் தான். நிக்கி கேமிங்கிற கேமரா, வண்ணக்கோலங்கள் வந்த புதுசில் ஃபஸ்ட்டு இறங்கின கேமரா. அது ஃபஸ்ட்டு தொலைக்காட்சி தொடரில் யூஸ் பண்ணது அது. அப்போ நான் ரெகுலராக இந்த சிங்கப்பூர் போயிட்டு நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி கேமரா ஏதாவது இருக்குமான்னு பார்க்கும்போது சின்னதாக ஒரு உளுண்டு சோனி TRV 800 நினைக்கிறேன் அது பேர். அதை அவர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன். டக்குன்னு இந்த சேனல் பவர்ஃபுல்லானவங்க டப்பாரு போனாங்க. அடுத்த நாளைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கேருந்து சிங்கப்பூர் போகணுன்னு இல்லை, சரவணா ஸ்டோர்ஸ் அந்த சரவணா வீடியோஸ் அவர்கிட்ட சொன்னால் போகிற அடுத்த நாள் அந்த என்ன மேக் என்ன நம்பர் சொன்னால் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அவர். அதில் தான் அந்த கல்யாணத்தை, அந்த ஊர்வலத்தை ஜெயலலிதாவும் சசிகலாவும் உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வரதெல்லாம் டிவியில் தொலைக்காட்சியில் காமிச்சு அது மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு அதிர்ச்சியையும் ஒரு ஒரு ஊழலுடைய எடுத்துக்காட்டு. இத்தனை நகையா, இத்தனையா, ஏது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்தது. அதற்கு ஏற்ற மாதிரி திரு சோ அவர்கள் என்னுடைய மானசீக குரு. என்னுடைய 10 வயசுலேருந்து அவருக்கு என்ன தெரியும். அவருடைய முதல் 2 ட்ராமாவை டைரக்ட் பண்ணதில் 2 பேரில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர். சம்பாமிகே நாடகம் அவரில் பெம்பள வேஷம் போட்டு நடிக்கும்போது அதில் போய் எங்கள் அப்பா அவருக்கு போய் அந்த மடிசார் வச்ச புடவை கட்டி விட்டுறதுக்கு போயிட்டு வருவார். அப்புறம் சொன்னார், இது மாதிரி நான் ஸ்டூடியோவில் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், அவர் பேண்ட்டு மாதிரியே அவனுக்கு தைச்சி கொடுத்துட்றார், டப்புன்னு நீ போட்டு அப்படி போட்டுட்டாக்க மடிசார் புடவை கட்டின மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா பாடினார். ஸோ ஷோவும் எனக்கு ஷோ என்னுடைய மானசீக குரு. அவர் என்னை மானசீக சீடனை ஏற்றுக்கிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவர் ஏற்றுக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியும். என்னடா மானசீக குரு, அதுக்காக என்ன கட்ட வரலையா கேட்க போகிறீங்க நீங்கள் அப்படி வேணும். அந்த மாதிரி நான் பல விஷயங்கள் எனக்கு அவர் பண்ணது சரியில்லைன்னா கூட நான் காலையில் 8 மணிக்கு அவர் துக்ளக் ஆஃபீஸ் வாசலில் ஒரு பெஞ்சு போட்டிருக்கோம், அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பார். அங்கே போய் பேசிட்டு வருவேன். எங்கள் வீட்டிலேருந்து 5 மினிட்ஸ் தான். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அப்போது எல்லாருமே ஒரு டெசிஷன், ஒரு ஆட்சி மாற்றம் நமக்கு வேணும். இப்படியெல்லாம் ரொம்ப ஊழலாக இருக்குது, அப்படி இது. அது காரணமே என்னன்னாக்க ஜெயலலிதா மட்டுமே அந்த நகையை போட்டுக்கிட்டு வந்திருந்தாக்க பிரச்சனை இல்லை. கூட சசிகலாவும் வரும்பொழுது தான் ஜெயலலிதாவினுடைய பல சரிவுகளுக்கு காரணமும் அவருடைய பாதிப்புக்கு காரணமும் சசிகலா அவர்கள் என்பது அப்போலேருந்தே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, வீரமும் விவேகமும் ஒன்று சேர்ந்தா வெற்றி நிச்சயம் அப்படிம்பாங்க. அதாவது முக்குலத்தோரும் ஐயரும் ஒன்று சேர்ந்துட்டா
பெரிய வெற்றி. அது ஓகே. ஆனால் அதற்காக அது ஊழலெல்லாம் ஒன்று சேரணும்னு அவசியம் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த அரசியல் மாற்றங்கள் வந்தது. தமாக ஆரம்பிச்சிட்டாரு மூப்பனார் அவர்கள். அப்போது என்னை கூப்பிட்டார். நான் போனேன். என்ன மிஸ்டர் சேகர், நான் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கேனே, அப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அவர் ஒன்று கீழே இந்த ஹாலில் உள்ள ஒரு ரூம் இருக்காங்க, மீட் பண்ணுவார், இல்லை மாடியில் அவர் ரூமில் மீட் பண்ணுவார்னு இப்போ நிறைய. நான் சொன்னேன், சார் இன்னைக்கு படித்தவங்க நிறைய பேர் நான் ஓட்டே போட்டது இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க கட்சி தனியாக அப்படிங்கும்போது இது சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறார். இல்லை நான் இப்போ கலைஞரோட கூட்டணி சேர்றதை பற்றி என்ன சொல்கிறேன் சார். இப்போது இதில் இப்போ நீங்கள் பிராண்டு, இந்த பிராண்டோட ஒரு கலைஞர் சேர்றார். அப்போது கலைஞரை தனியாக இது பிரித்து பார்த்து கலைஞருக்கு தனியாக மார்க் போடுறது, அவரோட நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு இல்லை, நீங்கள் இருக்கீங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த பிப்ரவரி மாதம் 1996 பிப்ரவரியில் தான் என்னுடைய தத்துப்பிள்ளை அப்படிங்கிற நாடகத்தை நான் அரங்கேற்றம் பண்ணினேன். அந்த தத்துப்பிள்ளை நாடகம் என்னன்னு சொன்னால், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன் வீட்டில் எம்ஜிஆர்லேருந்து எல்லாருடைய அரசியல் தலைவர்கள் ஃபோட்டோலாம் மாட்டி வச்சு, அந்த நிலத்தை பார்த்தா எனக்கு அந்த நிலம் வாங்கணும், இதை வாங்கணும், ஏன் லைட் ஹவுஸ் கூட வாங்கினா என்ன, மெரினா பீச் வாங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் கொண்ட ஒரு அரசியல் பின்புலம் அதிகாரம் மிக்க ஒரு பெண்மணி. அதுக்கு பிறகு ஒரு சாமியார், ஒரு சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகன், இதெல்லாம் சேர்ந்து அந்த கேரக்டர், அந்த அந்த நாடகத்தினுடைய ஐடியா கடைசியில் தன் சொந்த தம்பியையே தனக்கு தத்துப்பிள்ளை ஆக்கிடுவாங்க அந்த அந்த லேடி அந்த நாடகத்தில். ஏன்னா தன் பொண்ணு அவனை காதலிச்சிட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். எல்லா டீலிங்குமே அந்த சாமியாருடைய ஆசிரமத்தில் தான் நடக்கும். டெல்லியில் அப்போ சந்திராஜ் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பவர்ஃபுல். எங்கேயாவது பொலிட்டிக்கல் இது சந்திராஜ் சுவாமியோடைய ஆசிரமத்தில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சந்திராஜ் சுவாமியும் மீட் பண்ணியிருக்கேன், அவரையும் பார்த்துட்டு வந்திருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். சுப்பிரமணிய சாமியும் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். அதனால் இது மிகப்பெரிய வெற்றி இந்த நாடகம். ஆனால் என்னன்னா, நான் அதிமுகவுக்கு எதிராக போட்டுட்டேங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த எலெக்ஷன் டைம் வரும்போது பார்த்தா எல்லா இடத்துலையும் இந்த கேசட்டு ஓடும். இந்த கடையிலலாம், இந்த கேசட் கடையில் நம்ம கேசட் போயிட்டே இருக்கோம். அங்கே பக்கத்து டீ கடையில் அதை கேட்டுக்கிட்டே சிரிச்சிட்டே இருப்பாங்க. திண்டிவனத்தில் அந்த பஸ் ஸ்டாப்பில் அங்கே பாட்டுக்கு நைட்டு ஓடும். அப்போது அந்த கடையெல்லாம் அடித்து நொறுக்கிடுவேன் ஜாகிரதை, மரியாதையாக இந்த டாப் இந்த ட்ராமா மட்டும் போட்டுறக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. அப்போ நான் மூப்பனார் ஐயாட்ட சொன்னேன், நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்களேன் சார், இதே உங்கள் பிரச்சாரத்துக்கெல்லாம் நடுவில், ஏன்னா இப்போ ரொம்ப ஷார்ட் டைம், நீங்கள் கட்சி ஆரம்பித்து 25 நாளைக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகுது, சைக்கிள் சின்ன வாங்கிட்டீங்க, விஷயம் இதை நீங்கள் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த கேசட்டை போட்டாங்க. அதுக்கு உண்டான எதிர்ப்புகள் வந்தது, எல்லாம் வந்தது வச்சுக்கோ. ஆனால் ஷோ என்னைக்கு நாடகம் போடுறதை நிறுத்தினாரோ அந்த கேப்பை நான் எடுத்துக்கிட்டு அரசியல் நையாண்டி நாடகங்களுக்குள்ளே நான் வந்தேன். அப்படி நான் போட்ட முதல் நாடகம் தான் 1000 உதை வாங்கிய அபூர்வ ஸ்ரீகாமம். எதுக்காகனா, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. தமிழ்நாடு என்றைக்குமே ஒரு நல்ல தூயவர்களுடைய ஆட்சியாக இருக்கணும், லஞ்சம் கஞ்சம் இல்லாமல் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்கு இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி கூட எத்தனையோ பேர் லஞ்சம் அந்த 100 கோடி வாங்குறாங்க, 200 கோடி வாங்குறாங்கன்னா அது சராசரி மக்களை அவங்களுக்கு பாதிக்கிறது கிடையாது. ஏனென்றால் சராசரியான குடிமகன் தமிழ்நாட்டில் இருக்கிறவன், அவன் ஓட்டு போடுறவன், அவனுக்கு என்ன தேவை? குழாயை திறந்தால் தண்ணி வரணும், சுவிட்சு போட்டால் லைட் எரியணும், ரோட்டில் வந்தால் மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் போனால் பெட்ரோல் கிடைக்கணும், வீட்டுக்கு இந்த கேஸ் விலை ஏறாமல் இருக்கணும். இதுதான் ஆரம்பத்துலேருந்து. இதுக்கு மேலே அவங்க ஆசைப்படுறதே கிடையாது.
அதனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து அங்கே அது பண்ணிட்டாங்க, இந்த நிலத்தை அடிச்சிட்டாங்க, இங்கே 3000 கோடி, அங்கே 6000 ஏக்கர், அதை பற்றிலாம் யார், தனக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஓகே அப்படின்னு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க, 40-45 பேர் போவோம், பஸ் டிரைவர் தப்பாகவே ஒரு ஸ்கூட்டர் மேலே இடிச்சிட்டா கூட இந்த ஸ்கூட்டருக்காரன் பஸ்ஸுக்கு முன்னாடி ஸ்கூட்டரை நிறுத்தி சண்டை போட ஆரம்பித்தா பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் யோ நகரியா, வண்டி அடியா, என்ன கத்துற போ அப்படிம்பாங்க. ஏன்னா இவனுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடும், இவன் போக வேண்டிய வேலை கெட்டு போயிடும். அதனால டிரைவர் தப்பு பண்ணினாலும் டிரைவர் கூட நிற்பான். இதுதான் மனோபாவம், இதை மாற்றவே முடியாது. அதில் யாராவது ஒரு பெரியவர் இல்லைப்பா டிரைவர் பண்ணதும் பெருசு சுமார் அப்படின்னு அடக்கிடுவாங்க. இதுதான் யதார்த்தம். ஸோ நமக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து அதிமுக சைடில் இல்லை அப்படி. ஏனென்றால் ஜெயலலிதா மட்டும்தான் ஒரு சகோதரியை போல எங்கிட்ட அன்பு காட்டினாங்களே தவிர, அதை தவிர நான் வந்து கட்சிக்காரனும் கிடையாது. எனக்கு இந்த எல்லா விருதுகளும் கொடுத்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு அவங்கக்கிட்ட. ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம அஃபெக்ஷனை காட்டணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு பெரிய பண்பு. இன்றைக்கி பாருங்கள், நான் ஏடிஎம்கேலேருந்து விரட்டி விட்டாங்க, இருந்தாலும் அந்த ஃபோட்டோ பின்னாடி பாருங்கள், அது அங்கே தான் இருக்கும். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. ஒரு தலைவனாக வச்சுக்க வேண்டியது, விசுவாசியாக இருக்க வேண்டியது, ஃபோட்டோ மாட்ட வேண்டியது, சண்டை வந்தால் விட்டு அடிச்சுட்டு போயிட வேண்டியது, அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. எனக்கு எல்லாரும் நண்பர்கள் தான். ப்ரெசண்ட் நண்பர்கள், பழைய நண்பர்கள், அவ்வளோதான். நண்பர்கள் எதிரிகள்ங்கிறத நான் வார்த்தையை வச்சுக்கிறதே கிடையாது. அதனால தான் இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். அதுதான் காலம் எப்படி மாறிக்கிட்டே வருதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆச்சு, டிஎம்கே ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச அன்னைக்கு போய் நம்ம கோபாலபுரத்துக்கு போய் கலைஞரை வாழ்த்துறதுக்கு போகிறேன். வரும்போது வாங்க சார் கூப்பிட்றாங்க. நான் உள்ளே போயிட்டு கலைஞரை வாழ்த்திட்டு, சார் அந்த திருவள்ளுவர் படம் வரைஞ்சார், அவர் வந்திருக்கார், அதை கூப்பிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் போய் அவரை வந்து கூப்பிட்டு உள்ளே விட்டுட்டு வந்தேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நாம் வந்து போனோம், நாம் பார்த்தோம், சந்தோஷமாயிட்டோம், அது கிடையாது என்றைக்குமே. ஏன்னா கலைஞர் வீட்டுக்கு பக்கத்து தெரு தான் ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர்களாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய என்னுடைய ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிற டிஏ குமார், அவனுடைய அண்ணன் வாசு, தம்பி குமார், அந்த அப்புறம் இவங்க எல்லாருமே நமக்கு வந்து பழக்கம். இன்றைக்கி அங்கே போகும்போது அந்த எனக்கு உண்டான இந்த கேட்டில் ரொம்ப க்ரௌட் இருந்தால், சார் நீங்கள் அந்த வழியாக அவங்க அப்படின்னு அழைச்சிட்டு போவாங்க. கலைஞரிடம் அந்த பழக்கம் அங்கே ஏற்பட ஆரம்பிச்சிது. அப்போ ஆஸ் யூஷுவல் ராமநாராயணன் படங்கள் இதெல்லாம் போகும்போது அந்த படத்தில் போய் பார்க்குறது, மீட் பண்ணுறது, அவ்வளோதான். என்னுடைய கருத்துக்கள், கொள்கைகள் வேறு வேறு. நான் 100% கடவுளை நம்புறவன், அவ்வளோதான். எனக்கு திராவிட கழகத்தினுடைய எந்த கொள்கையும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு எங்களை பிடிக்காது, அவ்வளோதான். அதே அந்த ஸ்டாண்டிலெல்லாம் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நான் எங்கே இருந்தாலும் நான் நானாகத்தான் இருப்பேனே தவிர அப்பப்போ கலரை மாற்றிக்கிறதுலாம் எனக்கு கிடையாது. நான் நண்பனாக இருப்பேன், அவ்வளோதான். அது ஆச்சு 96. அதில் வந்து ஒரு பெரிய இதுக்கு நடுவில் வந்து அவருடைய கட்சி மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியே வந்து ரொம்ப கட்சி ஆரம்பித்து 15 நாளில் சின்னத்தை வாங்கி அதில் அந்த கூட்டணியில் நின்று மிகப்பெரிய வெற்றினா அது மூப்பனார் அவர்களுடைய வெற்றி, சோவுனுடைய உழைப்பு. அதில் ரஜினிகாந்தும் வந்து சேர்ந்தார் அந்த இதில். அப்போ தான் அந்த எலெக்ஷன்லையா அப்புறமானு தெரியல எனக்கு. ரஜினிகாந்தோடைய பாபா படம் எப்போ வந்ததுன்னு தெரியல. அந்த பாபா படத்துடைய சீன்ஸ் எல்லாம் வச்சு ரஜினி வந்து ஒரு ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் ஒரு இது யாருக்கு ஓட்டு போடணும்னு பேசினார். அதை வச்சு பாண்டிச்சேரியில் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து என்னை கேட்டு, நான் வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு பிரச்சார வீடியோ மாதிரி ஒன்று எடுத்து அதை ஒரு 500 காப்பி டிவிடி காப்பி போட்டு கொடுத்தேன். அப்போ டிவிடியை விட விசிடி தான் அப்போது ஃபேமஸ். அதில் விசிடியில் போட்டு கொடுத்தேன். இதுக்கு நடுவில் அமெரிக்கா போயிட்டு நாடகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இந்த பிரச்சாரத்துக்கும் போனேன், போயிட்டு வந்தேன். வெற்றிகள்
அதற்கு பிறகு அதே தான் அதை ஜெயிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சார் எனக்கு ஏதாவது இந்த அப்ளிகேஷன், நான் எம்எல்ஏவாக இருந்தபோது கூட எந்த ஒரு மந்திரியோட அறைக்கும் நான் போனதே கிடையாது. ஒரே ஒரு தடவை நேரு அவர்கள் அந்த வராண்டாவில் போகும்போது, பிரதர் வாங்க, என்ன சும்மா இப்படி அப்படியும் போறீங்க, ரூமுக்கு வரவே மாட்டேங்கிறீங்கன்னு கூப்பிட்டது நேரு. நல்ல நண்பர் எனக்கு KN நேரு அவர்கள். ஒரு ரொம்ப தன்மையானவர், நல்ல ஃப்ரெண்ட்லியான பர்சன். அவர் ரூமுக்கு போய் உட்காந்து ஒரு TS சாப்பிட்டுட்டு வந்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வரும்போது சொல்கிறேன். என்றால் ஸ்ரீசேகரனே அது நகைச்சுவை நடிகர், ஜோவியே அப்படி தான் நினைக்கிறாங்க நிறைய பேர். அதுக்காக அவர் என்ன கோச்சிட்டாரா? பார்வை தான். மாடியில் நின்று பார்த்தா யானை கூட குள்ளமாக தான் தெரியும். தரையிலேருந்து பார்த்தா தான் யானை இவ்வளோ பெரிய அவசரம் அப்படின்னு தெரியும். அதுதான் எலிவேஷன் பிளானை பார்க்கும்போது அப்படியே கட்டமாக தான் தெரியும். அப்படி நிமிர்ந்து பார்த்து எலிவேஷனில் பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டமான வீடா அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி நான் தெரியறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணலை. ஆனால் நான் யாருங்கிறது தெரியணும் இல்லையா? இது பதிவு. இந்த பதிவு இதோடைய பெருமை அந்த TVS சோமு பத்திரிகையாளருக்கு தான் போய் சேரும். அவர் சொல்லி தான் இதை பேச ஆரம்பித்தேன். தத்துப்பிள்ளை ட்ராமா போட்டதுக்கு அப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு 400 தடவை போயிடுச்சு. 2000 இயரில் தான் பெரியப்பான்னு ஒரு நாடகம் அரங்கேற்றம் பண்ணோம். அதுவும் ஃபுல் பொலிட்டிக்கல். இன்றைக்கும் அதை கேட்குறவங்க ஆடியோ கேஸுக்கு என்ன சூட்சமமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்களே அப்படிம்பாங்க. அந்த நாடகத்தினுடைய கதை என்னென்னா, தமிழ்நாடுன்னு ஒரு வீடு, அந்த வீட்டில் ஹாலில் லைட்டே எரியாது. அந்த தமிழ்நாட்டில் அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்னம்மா அவங்க அந்த வீட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக டெல்லியிலேருந்து சாமின்னு ஒரு வக்கீல் அடிக்கடி இவங்க மேலே கேஸ் போடலாம், அவங்க மேலே கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வீடு எப்படி நமக்கு சொந்தமாகி நமக்கிட்ட நம்ம கண்ட்ரோலுக்கு வரணுன்ட்டு சூரிய பிரகாஷ் ஐயா அப்படின்னு அவர் ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே இது கண்டிப்பாக இது என்னுடைய கைக்கு வரும் அப்படின்ட்டு அவர் சவால் விட்டு போவார். சைக்கிள் சங்கரலிங்கம் அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் சொல்கிறது அவருக்கு புரியுமா இல்லையாங்கிறது தெரியாது. இதுக்கு நடுவில் அந்த வீட்டில் பெரியப்பா என் வழி தனி வழிம்பார். எல்லோரும் வாசகத்தை திறந்து வச்சுருந்தா மாடியிலேருந்து இறங்கி வந்துடுவார். அவருக்கும் சின்னம்மாவுக்கும் ஆகாது. ஒரு நாளைக்கு அவர் லேட்டாக வீட்டுக்கு வரும்போது சின்னம்மா கேட்டை சாத்திட்டாங்க. அதனால் வந்த கோளாறுனால அவருக்கும் இவருக்கும் ஆகாது. இந்த மாதிரியான கேரக்டர். இதுக்கு நடுவில் டெல்லியிலேருந்து தாமரை இவங்களுக்கு இங்கே இந்த வீட்டுக்குள்ளே தானும் சேரணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுவோம். தாமரை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும்போது நான் சொல்லுவேன், நான் இப்போ எதையும் தாமரையெல்லாம் முழுசாலாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுமா, நான் வேணால் வெளியிலேருந்து உனக்கு ஆதரவு தரேன் அப்படிங்கிற டைலாக் அதில் இருக்குது. இது மாதிரியான கேரக்டர்ஸு அவங்க அப்போ எல்லாருமே பெரியப்பா வந்தோடனே எல்லோரும் கையை பிடிச்சின்னு பெரியப்பாவோட நிற்பாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாமாங்க. பெரியப்பா திடீர்னு காணது போய்டுவார், திருப்பி அவங்க போய்டுவார் தெரியாது. இது இந்த படையப்பா படம் வந்தபோது நாங்கள் பண்ணின ட்ராமா பெரிய ஹிட்டு இந்த ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த மாதிரியான நாடகங்கள், அரசியல் நையாண்டி நாடகம் பண்ணும் பொழுது சம்பவங்களைத்தான் சொல்லணுமே தவிர கூலிங் கிளாஸ் போடுறது, அந்த மஞ்சள் துண்டு போடுறது, அந்த மாதிரி அடையாளத்தெல்லாம் பண்ணவே கூடாது. யாராக இருந்தாலும் எந்த கேரக்டராக இருந்தாலுமே பண்ணவே கூடாது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தேன், அரசியல் நையாண்டி பண்ணுறேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பண்ணோம் அவரை மாதிரியே ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணால் அது நாளைக்கு தவறாக போயிடும். நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு தான் இது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். அது இல்லைன்னா அப்படியே அதே மாதிரி மிமிக்ரி பண்ணுற மாதிரி பண்ணால் அது சரியாக இருக்காது, சில சமயம் தப்பாகவும் போயிடும். ஸோ அந்த பெரியப்பா நாடகம்
சீரும் சிறப்புமாக நடந்தது. 2001 தான். அது வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் உறுப்பினரே கிடையாது. அது எனக்கு அப்போது ஜென்மகுரு ஆரம்பிக்குது. ஜென்மகுரு சிறைப்படுத்தும் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம பண்ணுற வேலை மாறி போயிடும், ஏற்கனவே ஒரு பதவியில் இருந்தால் பதவி போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலை 2001 ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய எதுவாக இருந்தாலும் 1995 எனக்கு எல்லா விதத்துலேயும் ப்ரெடிக்ஷனும் அட்வைஸும் கொடுத்து கொண்டிருந்தது என்னுடைய அருமை நண்பர், சமீபத்தில் மறைந்த நெல்லை வசந்தன். அவரை மாதிரி ஒரு ஜோதிடர் நான் இன்றைக்கும் என் லைஃப்பில் பார்க்கல. ஆனால் எத்தனையோ ஜோதிடர்கள் நான் பார்த்துருக்கேன். இதோ இப்போ பரணிதரன் விருதுநகர்லேருந்து, அப்புறம் நெல்லை வசந்தனுடைய ஃபஸ்ட்டு சீடர்னு பார்த்தா முரளிதரன், எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். ஆனால் ஷெல்வி நல்ல ஃப்ரெண்டு தான். ஸோ எல்லாருமே இருக்காங்க. ஆனால் நெல்லை வசந்தன்கிறது அவர் தனியான ஒரு என்கேவி சிஸ்டம்ங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவருடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது. அவர்கிட்ட நம்ம ஜாதகம் கொடுத்தா ஜாதகமாக ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு சொல்லுவார். வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கா, மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா, ரயில்வே ட்ராக் இருக்கா, உங்கள் பக்கத்து வீட்டில் இப்போ சமீபத்தில் யாருக்காவது காலில் ஃப்ராக்சர் ஆச்சா, இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லுவார் அவர். அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜோதிடர் நான் பார்க்கல. அது ஈக்குவலாக கிட்டத்தட்ட அது மாதிரி இப்போ எம்ஜி குமரன் மதுரையில் இருக்கார். அவரும் இதே மாதிரி எல்லாமே இவங்கெல்லாம் என்கேவி சிஸ்டத்துலேருந்து வந்தவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த அரசியல்னு தெரிந்தால் ஜோசியம் இல்லாத அரசியல் கிடையாது. அது 2 விதமான ஜோசியம் இருக்குது. அதாவது ஜோசியரை தைரியமாக வீட்டுக்கு வர சொல்லி பார்க்கறது, இல்லாட்டா முக்காடு போட்டுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு போய் ரகசியமாக ஜோசியரை பார்க்கறது, இல்லைன்னா ஜோசியருக்கு முக்காடு போட்டு அவரை ரகசியமாக காரில் கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்டு கொண்டு வந்து பார்க்கறது. பேசுவோமே, நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் சொல்கிறேன். மறந்துடாதீங்க. SVS 50 டிவி, SV சேகர் டிவி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு சொன்னால் பாசிட்டிவாக 9841023545 கூப்பிடுங்க. ஓகேயா? நன்றி. மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.